வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னாங்க தனித்தலை சாறுன்னு சொல்லுவாங்க. இதைங்க இந்த முருங்கைக்கீரை, மிளகு தக்காளி கீரை இதெல்லாம் போட்டு இது பாரம்பரியமாக கிராமத்து சைடில் செய்வாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பானங்க. பானம்னு சொல்ல முடியாதுங்க, ரசம் மாதிரி இருக்குங்க. சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு நம்ம முருங்கைக்கீரை வந்து ஒரு 4-5 கோல் எடுத்துக்கலாங்க. மிளகு தக்காளி கீரை எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, சீரக மிளகு, வரக்கொத்தமல்லி, வரமிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னாங்க இந்த சீரகம், மிளகு, வரக்கொத்தமல்லி, மிளகாய் இதெல்லாம் வந்து மிக்சியில் வந்து ஒரு ஒரு பல்ஸ் மோடில் அடித்தா போதுங்க. இது வந்து ரொம்ப நெகு நெகுன்னு வேண்டாங்க. ஒரு பார்த்திங்கன்னா 1 2 அடித்தா போதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இருக்குது இல்லைங்களா, பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா நாட்டு பூண்டு எடுத்துருக்கோங்க. இதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாதுங்க, நெகு நெகுன்னு அரைக்க வேணாங்க. இதை அந்த இடிக்கல் இருக்குது இல்லைங்களா, இடிக்கல்ல வந்து 1 2 தட்டி வச்சுக்கணுங்க. ரசத்துக்கு தட்டி வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இது 1 2 தட்டி வச்சுக்கலாங்க. நெகு நெகுன்னு அரைக்கும் போது அது வந்து ஒரு மாதிரி இஞ்சி பூண்டு டேஸ்ட் கொடுக்கும், அது வேண்டாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இல்லைங்களாங்க. சின்ன வெங்காயமும் பொடி பொடியாக அரிஞ்சு போடலாம் வேண்டாங்க. இது இடிக்கல்லையே வச்சு நல்லா இடித்து 1 2 இடிக்கணுங்க. இந்த சின்ன வெங்காயமுங்க, சின்ன வெங்காயம் நல்லா 1 2 இடித்து எடுத்து வச்சுக்கணுங்க. இது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா வேணால் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, சீரக மிளகு, வரக்கொத்தமல்லி, மிளகாய், வரமிளகாய் அரைச்சதுங்க, ஒரு கைப்பிடி அளவு மிளகு தக்காளி கீரைங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள், தேவையான மஞ்சத்தூளுங்க, ஒரு 2 கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறங்க இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவுனா தண்ணி இருக்குது இல்லைங்களாங்க, 2 தடவை அரிசி கழுவி கீழே ஊற்றிட்டுங்க 3வது தண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த பொருளை எடுத்து வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் வந்து இதுக்கு இன்னும் ஆரோக்கியமான பொருள் இல்லைங்களா, அதனால நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விடணுங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப வணக்கக்கூடாதுங்க. இது இந்த கண்ணாடி பதம் இருக்குது இல்லைங்களா, அந்த கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்ட உடனே கூட நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாங்க. 2ம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். ஸோ வந்து 2மே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் டோன் வரக்கூடாதுங்க. இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ஸோ கண்ணாடி பதத்துக்கு வர அளவு நல்லா வந்து ஒரு பெரட்டி விடணுங்க. நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க நம்ம முருங்கைக்கீரை முன்னையே அலசி எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணுங்க. முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்குங்க என்ன ஒரு இதுனாங்க, அந்த மஞ்சள் கலர் தலையே இருக்கக்கூடாது. மஞ்சள் கலர் தலை இருந்தாவே குழந்தைங்களுக்குலாம் வந்து வயிற்றோட்டம் போகுங்க. அது இல்லாமல் பார்த்துக்கணுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இதில் வந்து கோலோட குட்டி குட்டி கோல் இருக்குது இல்லைங்களா, அதோடையே சேர்த்து போடலாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைபர் கொடுக்குங்க. அப்புறம் வந்து மிளகு தக்காளி கீரை ஒரு கைப்பிடி அளவு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கணுங்க. நல்லா பெரட்டி முருங்கைக்கீரை மட்டும் எப்படிங்க வேகாமல் சாப்பிடக்கூடாதுங்க, நல்லா வெந்து வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா பெரட்டி விட்டு அதுக்குண்டான உப்பு, மஞ்சத்தூளுங்க, அப்புறம் அந்த சீரகம், மிளகு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களாங்க, அதையும் போட்டுங்க நல்லா அதுவும் நல்லா ஒரு பெரட்டணும். நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விட்டுங்க. அப்புறம் வந்து இது நம்ம அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சோந்தாங்க, அதுதான் இதோட மேலும் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. இது நல்லா ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இந்த அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து வந்து இதில் ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து உப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க. இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த மிளகு போடுறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. மிளகா அரைக்காம விட்டுடலாங்க. பெரியவங்களுக்கு ஓரளவு மிளகு இந்த மிளகா போடும்போது உள்ளுக்குள்ள இருக்க சளியெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க. சளி பிடிச்சவங்க சளி எடுத்து கொடுக்கும். உடம்பு டயர்டாக இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னாங்க இந்த தனித்தலை சாறு வச்சு குடிக்கும்போது நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா வெந்து வரட்டுங்க. அந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற எசன்ஸ்லாம் கீரை இறங்கட்டும், மிளகு தக்காளி கீரை இருக்கிற எசன்ஸ்லாம் இறங்கி தண்ணியில் இறங்கி வரட்டுங்க. இப்படியே கூட நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாங்க, குழந்தைங்க சாப்பிட்லைன்னா எடுத்து மிக்சியில் கூட அடித்து சாப்பிட்லாங்க. இதை ஒருத்தர் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆரோக்கியமான உணவு. கிராமத்து சைட்லேயும் இதை செஞ்சு உடம்பு டயர்டாக இருக்கிறதுனா இது ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுவாங்க. உடம்பு ஃப்ரீயாக இருக்குங்க, டயர்டாக இருக்காதுங்க. அப்புறம் வந்து இது வந்து கொ பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு சாப்பிட்லாம். இல்லை வந்து டிஃபனுக்கு சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து சாப்பாட்டுக்குமே பெசஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாங்க ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள்.